வணக்கம். நான் ராஜ்குமார். இது கேஎல் ப்ராப்பர்ட்டி, கேரளா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நாங்கள் கேரளாவில் தேக்கடி குமிளி இது ஒரு சுற்றுலாத்தலம். இந்த சரௌண்டிங்கில் ரியல் எஸ்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவோட பிரதானம், அதாவது இந்த ஏரியாவோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சில்னஸாக வந்து நீங்கள் கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்க. அதாவது ஒரு ஏசி போட்டால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் கிளைமேட் இருக்கும். அதாவது ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 16லேருந்து 24 டிகிரி இந்த அளவுக்கு தான் இந்த ஊரோட கிளைமேட் இருக்கும். ஸோ ஊட்டி அளவுக்கோ இல்லை கொடைக்கானல் அளவுக்கோ வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏரியாவோட கடல் மட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஹைட் ஆவரேஜாக ஒரு 3000 அடி ஹைட்டில் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரை விவசாயத்துக்கு சூப்பர். மற்றபடி கிளைமேட்டுக்கு அப்படியே ஆவரேஜாக இருக்கும். இப்போ எனக்கு குளிருது, ஆனால் அதே நேரத்தில் நடுங்கலை. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. வீட்டில் ஃபேன் அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு இந்த ஏரியாவோட கிளைமேட் நல்லா இருக்கும். இந்த ஏரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு சிலருக்கெலாம் தெரியவே இல்லைங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, மதுரை நிறைய பேருக்கு தெரியுது. அப்படியே மதுரையிலேருந்து வந்தோம் அப்படின்னா தேனி மாவட்டம் ஓரளவுக்கு தெரியுதுங்க. நிறைய பேருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியாவை பற்றி பெருசாக தெரியல. தேனி மாவட்டம் ரொம்ப பெரிய ஊருங்க. நிறையா படங்களில் வந்து தேனி மாவட்டத்தை கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க. சுந்தரபாண்டியன் படம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் இந்த சண்டைக்கோழி இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவை மையப்படுத்தி இருக்கும். நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஸோ மதுரையை பொறுத்தவரை வந்து எல்லாருக்கும் தெரியும். மதுரையிலேருந்து கேரளா வந்து போகிற வழி அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இடுக்கி டிஸ்ட்ரிக்டோட நுழைவாயில். இங்கேருந்து நம்ம மூணார் நிறைய பேருக்கு அதேமாரி தெரியும். மூணார் வந்து நம்ம தொடர்ச்சியான மலைகள் தான். என்னென்னா அது 4000 அடி ஹைட்டில் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதோட கிளைமேட் எப்படி இருக்கும், இதை விட நல்ல சில்னஸாக இருக்கும். இந்த ஏரியாவில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை கேரளாவில் பண்ண போகிறேன். இந்த ஏரியாவில் என்ன முக்கியத்துவம் அப்படின்ற டவுட் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, உங்கள் ஊரில் விவசாயம் நடக்குது. அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு தென்னையாக இருக்கட்டும் சரி, கத்திரிக்காய் இருக்கட்டும் சரி, முருங்கைக்காய் இருக்கட்டும் சரி, கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அளவுக்கு இருக்கும், ஒரு விவசாயம் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் ஏலக்காய், மிளகு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, குடம்புடி, ஸோ பணப்பயிரான மசாலா பொருட்கள் உற்பத்தி ஆகுதுங்க. இது தாங்க விளையுது, அதிகமாக விளையுது. ஏன் இப்போ காந்தாரா படத்தோட மையமே என்னவாக இருக்கும், இந்த ஸ்பைசஸ் தான் இருக்கும். அது எல்லாமே அதிகமாக இங்கே தாங்க விளையுது. ஸோ அதனால் பாருங்கள், பணப்பயிர் விளையக்கூடிய இடம் அப்படின்னாலே அது ஒரு தனி மரியாதை தானே, ஒரு மதிப்பு. அப்போ இடத்தோட அமௌண்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷம் ஆவரேஜாக நல்ல வேலை பார்க்குற தோட்டத்தில் 20லேருந்து 25 லட்ச ரூபா ஒரு ஏக்கரில் வருமானம் எடுத்திருக்காங்கங்க. நீங்கள் வீடியோஸ் கூட நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வருமானம் எடுத்திருக்காங்க. ஒரு நார்மலாக சராசரியாக வேலை செய்கிறவர் கூட 10 லட்ச ரூபா வருமானம் எடுத்திருக்காரு ஒரு ஏக்கர்லேருந்து. அப்போ எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குன்றத நீங்களே வந்து கணிச்சிக்கங்களேன். அப்போ இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா விவசாயம் மூலமாக என்ன பண்ணலாம், நல்ல வருமானம் ஈட்டலாம். இல்லை எனக்கு வந்து பெரிய அளவில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 1 ஏக்கர் கூட இங்கே வாங்கலாம், அரை ஏக்கர் வாங்கலாம், 20 சென்ட் வாங்கலாம். 20 சென்ட்டுக்கு என்ன வருமானம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நியாயமான வருமானம் கொடுக்கும். 20 சென்ட்டில் வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா எந்த ஒரு என்ன சொல்கிறது விவசாயத்தில் கொடுக்கும், ஆனால் இந்த ஏரியா கொடுக்கும். நிறையா விஷயங்கள் இருக்குங்க. இப்போ விவசாயம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் ஒரு இடம் வாங்கி போடுறேன், எப்படி ஆவரேஜாக வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆவரேஜாக கிராஜுவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைப்பா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்குது, இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து தங்கிட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணித்தரோம். என்னென்னா அப்பப்போ பதிவு பண்ணுவோம். மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக அந்த யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோஸ் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிடுச்சுன்னா அதை நான் டெலிட் பண்ணி விட்ருவேன். அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் அதுலேயும் 10% வந்து ஏன்னா நம்ம மட்டும்தான் ப்ரோக்கரேஜுக்கு ஃபாலோ பண்ணலைங்க, கேரளா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னா, நான் உங்களை வர சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வர சொல்லுவேன். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். நீங்கள் வரணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெயின் வந்து தேனி மாவட்டம் வரைக்கும் தான் இருக்கும். தேனிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பஸ்ஸுக்கு வரணும், கம்பம் வரணும், கம்பத்துலேருந்து குமிளி வரலாம், இல்லை கம்பமேடு வழியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கார் வேரில் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே எந்த ஒரு நல்ல சேஃப்டிங்க. இந்த ஊரை பொறுத்தவரை பெருசாக நீங்கள் என்னென்னா விலங்கு தொந்தரவோ அப்படியே மண் செஞ்சது அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வரலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து, இந்த ஏரியாவில் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, நான் தமிழ் ஆள், நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா நான் ஒரு தமிழ்கார பையன்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பயப்படாமல் வாங்கலாம்.
அதேமாரி இங்கே இடம் வாங்குறது வந்து லீகல் ஒப்பீனியன் எப்படி, இடத்த தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா, நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். நீங்கள் பயப்படாம வந்து வாங்கலாம். ஒரு இடம் நான் விற்கிறேன்னா, அந்த இடத்த நான் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற நிறை குறைகள் மொத்தமாகவே சொல்லிடுவேன். கேரளாவை பொறுத்தவரை என்னென்னா நிறைய கேட்டகரியில் பிடிக்கணும். எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி ஒரு பிளைனான லேண்டு தான்ப்பா, நமக்கு கடல் மட்டத்தில் அப்படியே சமமாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. பட் இந்த ஏரியாவை பொறுத்தவரை என்னென்னா ஹைலேண்ட், மிட்லேண்ட், லோலேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. மலைக்கு ஹைட்டில் இருக்கிறது, மிட்டு அப்படின்றது ஒரு 1000 அடியில் இருக்குது, லோ லேண்ட் அப்படின்னா கடல் மட்டத்தோடு இருக்கிறது. இவ்வளோ தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். அதேமாரி நம்ம ஊரில் நஞ்ச புஞ்சைன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நஞ்ச புஞ்சை இருக்குங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான். புஞ்சை நிலத்தை பொறுத்தவரை டிடிசிபி அப்ரூவ்டு கிடச்சிரும், வீடு கட்டுறதுக்கு கிடச்சிரும். இங்கேயே அதேமாரி தான். என்ன நம்ம ஊர்லேயே நஞ்ச நிலத்தை வந்து எனக்கு நிலமே இல்லை, என்கிட்ட ஒரு 5 சென்ட் தான் நஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ்லாம் கொடுப்பாங்களே. இங்கேயும் அதேமாரி தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே நாங்கள் உங்களை செக் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் சில சமயம் வந்து எனக்கு லீகல் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தெரிஞ்ச வக்கீல்லாம் இருக்காங்க. உங்களையே கூட்டிகிட்டு போய் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து செக் பண்ணி வாங்கி கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, லோன் கேட்குறாங்க. நாங்கள் நிறைய பேருக்கு லோனும் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க. என்னென்னா ப்ரைவேட் பேங்க்கோட லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சேலரி பர்சனோ ஒரு ஐடி ஃபைல் பண்ணுற பர்சனாக இருக்கணும். அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, லோன் வந்து கொடுக்குறாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணுறேன். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் என்கிட்ட இருக்குங்க. நான் நிறைய ப்ராப்பர்ட்டி சமீபத்தில் பதிவு பண்ணியிருப்பேன். கேட்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு, 12 லட்ச ரூபாய்க்கு, 35 லட்ச ரூபாய்க்கு, 50 லட்ச ரூபாய்க்கு, 20 லட்ச ரூபாய்க்கு ஏகப்பட்டது இருக்குங்க. சென்ட் 2 ரூபாய்க்கு கூட நான் பதிவு பண்ணியிருப்பேன். என்னென்னா ஒவ்வொருத்தரோட டிமாண்ட் எப்போயுமே இடத்த பொறுத்தவரை ஒவ்வொருவோட வேல்யூ கூட்டிகிட்டே போகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல க்ரௌத் இருக்கும். நான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொல்லி தாங்க உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ க்ரௌத் இருக்குங்க, இதில் இவ்வளோ வருமானம் வருங்க, இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எல்லாமே வீடியோஸ் மூலமாக பகிர்ந்துருவோம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். அதுக்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் இடம் வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் இங்கே இவங்கள்ட்ட நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றத வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு எப்போயுமே என்ன பண்ணுறேன்னா வீடியோஸ் மூலமாக பகிர்றேன். நிறைய பேர் கேட்குற விஷயம், என்னால் வந்து தமிழ்காரங்க வாங்க முடியுமா, கண்டிப்பாக வாங்கலாம். இங்கே வந்து எப்படி இடத்தோட கேட்டகிரி அப்படின்னா அதெல்லாமே நாங்கள் செக் பண்ணி வாங்கி கொடுப்போம். நஞ்ச புஞ்ச கேட்டகிரி இங்கேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எல்லாமே செக் பண்ணி தாங்க வாங்கி கொடுப்போம். அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ்டு அதுவும் நாங்கள் வாங்கி கொடுப்போம். எல்லா விஷயம் நீங்கள் எங்ககிட்ட நிறைய பேர் இடம் வாங்கியிருக்காங்க. பட் நான் எந்த வீடியோஸும் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோஸ் பதிவு பண்ண மாட்டேன். ஸோ அது ஒரு ப்ரைவேசி அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் இருந்தாலும் என் சைடில் நான் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கிளியர் பண்ணி வாங்கி தர்றது என் பொறுப்பு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு தெரியாத ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே எவ்வளோ நமக்கு டவுட் இருக்கும், ஒரு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நானும் இடம் வாங்குறப்போ எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பேன். நம்மளோட முதலீடை வந்து சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்குண்டான கண்டிப்பாக எங்கள் சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதனால் இதே பண்ண வேணாம். அதேமாதிரி வாங்குகிற தோட்டத்தங்களை வந்து பராமரிக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வரப்போகிற நாட்களில் நிறையா ஷேர் பண்ணுறேன். உங்களோட கேள்விகளை வந்து சமர்ப்பிங்க. நன்றி, வணக்கம்.